ஹாய்ல வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டோட ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் மொபைல்லே கொண்டு வந்திருக்காங்க. அந்த முக்கியமான கரெக்ஷன்ஸ் என்னன்றது தாங்க இன்னைக்கான வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் முறையா நம்மளோட சேனல் விசிட் பண்ணீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் குடுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டோட ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் இருந்த இடத்துலேருந்தே பண்ணிக்கலான்ட்டு அப்ரூவல் குடுத்துருக்காங்க. என்னென்ன கரெக்ஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில இருக்கிற மொபைல் நம்பரை வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. சேஞ்ச் பண்றது மீன்ஸ் சேஞ்சும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அட்ரஸ் அதாவது புது அட்ரஸா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி வேற ஒரு அட்ரஸ்லேருந்து இப்ப சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும். 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்ல சேஞ்சும் பண்ணிக்கலாம். இந்த போல ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த இடத்துலேருந்தே மொபைல் மூலியமா கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலான்ட்டு இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் என்னன்றது தாங்க முழு விவரமா இன்னைக்கான வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாரி அப்டேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்க தாலுகா ஆஃபீஸ் வீட்டுக்கும் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அங்க போய் லைன்ல நிக்கணும், வெயிட் பண்ணணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. ஸோ உங்களோட மொபைல் எடுத்தீங்களா, 5 நிமிஷம் ஒர்க் ஈஸியா அப்ளை பண்ணிங்களா, ஸோ அப்ளை பண்ணிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் மொபைல் மூலியமா இருந்த இடத்துலேருந்தே பார்த்து ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுமே சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார்னே டைப் பண்ணுங்க. ஆதார் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல தாங்க ஓப்பன் வியூயிங் ஜர்னின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் இது போல தாங்க ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணுற மெத்தடில் ஒரு 3 பேஜ் ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ரிஜிஸ்டர்ன்ட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பேஜில் இதுக்கு அடுத்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றது ஷோ ஆகுங்க. ஃபஸ்ட்டு யுவர் ஆதார் நம்பர்ன்ட்டு இருக்கும். ஸோ ப்ளூ கலரில் அதை டிக் பண்ணிக்கோங்க. அது மேலே கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுற போல் இருக்குங்க. ஸோ அதை உங்களுடைய ஆதார் நம்பரை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுற போல் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 6 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணி அதே என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்க போல் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பின் கொடுத்துக்கோங்க. அப்படியே அலோவ் பர்மிஷன்ஸ்னு கேட்குது. அதை பார்த்து அலோவ் பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய QR நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். அதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் சர்வீசஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் கிளிக் பண்ண பாருங்கள்.